ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தி மேஸ்குலைன் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத பேசியே. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து அன்கண்டிஷ்னல் லவ், அதான் மேஸ்குலைன் பர்ஸ்பெக்டிவில் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி டாபிக். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், என்னோடய ட்வின் இருக்கிறது ஒரு ஊர், அவங்க நேட்டிவ் வேறு ஒரு ஊர். ஸோ அவன் இருக்கிற ஊர்லேருந்து அவனோட நேட்டிவ்க்கு போகும்போது கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே we used to have the conversation. அதாவது இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பேசுவோம் நாங்கள். he is also என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ஆக்சுவலாக we are all messengers of God, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பேசுவோம். ஒன் among தி டாபிக், ஏன்னா அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண எல்லா டாப்பிக்கையும் தான் இப்போ அடுத்த வரிசையாக ஒன்று நான் போட போகிறேன். ஸோ ஒன் among தி டாபிக் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ். அன்கண்டிஷ்னல் லவ் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நான் கேட்டோன்னே விழுந்து சிரிச்சிட்டான். நீ அன்கண்டிஷ்னல் லவ்னு எதை சொல்கிற அப்படின்னு கேட்டான். ஸோ நான் சொன்னேன், இந்த டிவைன் லவ், நம்ம ஒரு ஆர்வ கோளாறில் அவனுக்கு அன்கண்டிஷ்னல் லவ்வில் என்னென்னு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்டு சிரிச்சிட்டான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆக்சுவலாக அன்கண்டிஷ்னல் லவ்னு ஒன்றே நம்ம பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத நினச்சி தான் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. நானே பல்பு வாங்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ எங்கெல்லாம் பல்பு வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் ட்வின் தான் என் குரு, வெளியே 3 ரூம்ஸ்லேயும் அவன் தான் என் குருவாக இருக்கிறான். ஸோ அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு பேசும்போது அவன் கேட்டான், அன்கண்டிஷ்னல்னால் என்ன அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அன்கண்டிஷ்னல் அப்படின்னா, அது அன்கண்டிஷ்னல்னு எனக்கும் தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் சொன்னேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே இல்லாத லவ் தான் வந்து அன்கண்டிஷ்னல் லவ், டிவைன் லவ் அப்படின்லாம் சொன்னேன்னா. அப்புறம் அவன் சொன்னான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே இல்லாத லவ்வா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம தான் பல்பு வாங்கிட்டே இருக்கோமே. அப்புறம் சொன்னால், அதுக்கப்புறம் சொன்னால், உன்னால் ஏன் உன்னோட எக்ஸோட இருக்க முடியல அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லை, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன், அதனால தான் நான் லவ் பண்ணியே மேரேஜ் பண்ணேன். ஆனால் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறோமோ அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுறோமோ ஆணினுடைய இயல்பில் தான் இருப்பான். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, அவன் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த டிப்பிக்கல் சவுத் இண்டியன் தமிழியன் ஃபேமிலி அந்த இதுலேயே ப்ராட்டப்லேயே தான் இருந்தான். எனக்கு அவன் ஈஸ் அ மென் டாமினேட்டிங் கேரக்டர் அண்ட் டிக்டேட்டர். எனக்கு அந்த மென் டாமினேஷனும் டிக்டேட்டர்ஷிப்பும் பிடிக்கல. ஸோ ஐ கேம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்போ அவனுடைய இயல்பு குணம்ங்கிறது அதாவது டாமினேட்டிங் கேரக்டர் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் கேரக்டர். ஸோ அதை உன்னால் உள்வாங்க முடியலையா அப்படின்னு கேட்டான். ஆமாம், எனக்கு உள்வாங்க முடியல, எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னேன். இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை, இதில் எங்கே அன்கண்டிஷ்னல் இருக்குது, அப்போ நீ கண்டிஷனிங்குள்ளே தானே இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஹீ செட், அதாவது ஆக்சுவலாக உனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மனுஷன் எப்படி இருக்கானோ, என்ன பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா அன்கண்டிஷ்னல். நீ வந்து அந்த மனிதருக்குள்ளே நீ எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அதையே தேடிட்டுருக்க கேரக்டரிஸ்டிக்காக. அதனால தான் அவன் ஆக்சுவலாக எப்படி இருக்கானோ அவனோட ஆத்தென்டிசிட்டியில் உன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது வந்து கண்டிஷ்னல் தானே, திஸ் இஸ் நாட் அன்கண்டிஷ்னல் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எப்படி இப்படி சொல்கிற, அதுக்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னான், இந்த எதிர்பார்ப்புங்கிறது உனக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு அடுத்த கொஷின். நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய காயப்பட்டிருப்போம். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு பிட்டர்னஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த பிட்டர்னஸ் இருக்கும்போதெல்லாம் நமக்கு இப்படி ஒருத்தர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை, நம்ம ஒரு ஃப்ரெண்டாவது இப்படி நம்மள ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை, நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்காத ஒரு நண்பன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஹி வாஸ் டெல்லிங், ஸோ அப்போ இது பூராமே எதிர்பார்ப்பு தானே, உன்னை விட்டு கொடுக்கக்கூடாது, உனக்கு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருக்கணும், உனக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எப்போவுமே உன் கூட இருக்கணும், இது பூரா எக்ஸ்பெக்டேஷன் தானே. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை தானே அப்போ நீ தேடுற. ஸோ வாட் இஸ் கம்மிங் டு டெல் இஸ்,
ஒரு லவ் லிஸ்ட்டுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதில் 60 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதை செக்லிஸ்ட் மாதிரி நீ பழகிற ஆண்கிட்டேலாம் இந்த குணங்கள் இருக்கா இல்லையான்னு டிக் மார்க் போட்டுட்டு எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் ஒரு ரேஞ்சுக்கு மேலே இவங்கிட்ட இந்த 60 பாயிண்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேயா? ஸோ ட்வின் ஃப்ளேம் கன்ஃபர்மேஷன் அப்போ ஹீஸ் டெல்லிங் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க தெரியாதனமா. அது என் கூட 60 பாயிண்ட்டும் பொருந்தி போயிடுச்சு, அதனால என்னை செலக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணாமல் எனக்கும் பொருந்தலைன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் அன்கண்டிஷ்னல் லவ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஏன்னா அப்போ அது ஃபுல்லாகவே 60 பாயிண்ட்டும் கண்டிஷனிங் தானே. எனக்கு இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், என்னை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், என்னை இப்படி தாங்கணும், என்னை இப்படி கேர் பண்ணிக்கணும், எனக்கு அப்படி வாங்கி கொடுக்கணும், இப்படி வாங்கி, இது எல்லாமே கண்டிஷனிங் தானே. ஆல் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இவ்வளோ கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு நீ எப்படி இது அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவ? அப்போ அன்கண்டிஷ்னல் லவ்னா என்னன்னே உங்களுக்கெல்லாம் தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் அன்கண்டிஷ்னல் லவ்வை சொல்லி கொடுத்தான். எனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா, உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ரொம்ப ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாலும் டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் அவன் எப்படி இருக்கானோ அப்படியே நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதா அன்கண்டிஷ்னல் லவ். அக்செப்ட் பண்ணிக்கிறது மாத்திரம் இல்லை, அப்படியே அவனை நேசிக்க தெரியணும் உனக்கு உன்னோட லைஃப் பாத்தில். அதாவது ஒருத்தரை லவ் பண்ணுறது 2 பேரை லவ் பண்ணுறது இல்லை அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது. அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது உன் வாழ்க்கை பாதையே அன்கண்டிஷ்னல் லவ்வாக அமையணும். எப்படி இருந்தாலும் இந்த மனிதரை மனித நேயத்தோடையும் அன்போடையும் என்ன சொல்கிறது பாசத்தோடையும் எனக்கு நடத்த தெரியும், என்னோட அந்த பாத் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிறத எனக்கு ஃபாலோ பண்ண தெரியும், தட் இஸ் மை டிவினிட்டி அப்படின்னு யாராக இருந்தாலும், ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாரையுமே நிபந்தனை இல்லாத அன்போடு நீ பார்க்குறேன்னா தட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ். அப்போது அது உன்னோட எக்ஸாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அந்த பக்குவ நிலைக்கு நீ வந்துட்டேன்னா எக்ஸாக இருக்கட்டும் மற்ற ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், யூ வில் நாட் பி பாதர்ட். அது எந்த உயிரினம்னே நீ பாதர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உனக்கு அந்த உயிரினத்தை உன்னுடைய உயிரை நீ எப்படி மதிக்கிறியோ அதே மாதிரி சரிசமமாக அந்த உயிரையும் நீ மதிச்சிருப்ப. தட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ். நீ காமிக்கிற அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வில் அவங்க உன்னை கோவத்தோடு ட்ரீட் பண்ணுறாங்க, வருத்தத்தோடு ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு அந்த கண்டிஷனிங், சோஷியல் கண்டிஷனிங் இருக்குது, ஈகோ மைண்ட் செட் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் பண்ணுனா கூட உன்னால் அன்பை மட்டுமே கொடுக்க முடிஞ்சதுன்னா தட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ். அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆணையும் மூர்கனையும் நல்லவனா சாஃப்டானவனா மாத்திர சக்தி இருக்குது. ஸோ உண்மையிலேயே நீ அன்கண்டிஷ்னல் லவ் அப்படி இப்படின்னு நீ தேடுறவளா இருந்திருந்தா அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை நீ கொடுத்துருக்கணும் உன்னோட எக்ஸுக்கு. கொடுத்துருந்தேன்னா மைட்பி அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு இருக்க பவருக்கே அவனையே மாற்றிருக்கலாம் அந்த லவ். ஆனால் உனக்கு இருந்தது ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. உனக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்காங்க. எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தன்னோட ஸ்பௌஸ் கிட்ட கிடைக்கிறது இல்லை. உடனே பயங்கர சண்டை, விரக்தி இதெல்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக உங்களோட செல்ஃபிஷ்னஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு முடிச்சிட்டான் அவன். ஸோ உங்களுக்கு தேவையானது இருக்கா இல்லையா, இல்லைன்னா அந்த ஆள் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, யூஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப். பட் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அன்கண்டிஷ்னல் லவ்லாம் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தான் அவன். ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம பூமியில் பார்க்குற எந்த உயிரினமாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம உயிரை எப்படி நம்ம மதிப்போமோ அந்த உயிரையும் நம்ம மதித்து அன்பு செலுத்துறது தான் அன்கண்டிஷ்னல் லவ். அது எப்படி இருக்கோ, அதனுடைய பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கோ அதோடையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் அதோடையே அதை புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை அப்படியே அக்செப்டும் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ அதோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு தேள் இருக்குது அப்படின்னா தேளுக்கு கொட்டுறது தான் அதனுடைய சுபாவம், அதனுடைய தர்மம்னா நம்ம கையில் தேளை ஆசையில் போய் தொட்டால் கூட அது கொட்டுன்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த கொட்டுறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் எனக்கு. ஸோ உங்களுக்கும் இப்போ அன்கண்டிஷ்னல் லவ்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லார்கிட்டேயுமே அவங்கவுங்களோட இயல்பில் அவங்கவுங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களோட இயல்போடையே, அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்குள்ளே போய் தேடாமல் அவங்களாவே நேசிக்கிறது. இன்னொன்று அவங்கக்கிட்ட நம்ம டூ மச் ஆஃப் டிமாண்டிங்காக இல்லாமல்
அவங்கள அப்படியே நேசிக்கிறது. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், ஃபேமிலிக்குள்ளே மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த பர்சன் வந்து நமக்கு ஹீஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆஃப் தி ஃபேமிலி, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. வாட் ஹி பிரிங்ஸ் டு தி டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது அவங்க உத்தியோகம், புருஷ லட்சணம், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சம்பாரிச்சா தானே வீட்டில் எல்லாமே ரன் ஆகும், சம்பாதிக்காத புருஷன் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்காமல் அவனுடைய இயல்பு என்னவோ அதே இயல்பில் உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு, அன்பு செலுத்த முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, 100% உங்களோட 100% கொடுத்து அவங்களோட 100% உங்களால் லவ் பண்ண முடிஞ்சதுன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் லவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ உங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மாஸ்குலைன் பெர்ஸ்பெக்டிவ், எமோஷ்னல் செக்யூரிட்டி பார்ப்போம். அதுக்கு அவன் என்ன சொன்னால் நாங்கள் 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ.